ஆர்மீஸ் திஸ் இஸ் வை வித் பிடிஎஸ். உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராக வேணா இருக்கட்டும். எனக்கு டிவிக்கே பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அதே டிவிக்கே பிடிச்சி, உங்களுக்கும் டிவிக்கே பிடிக்குமா, உங்களுக்கும் தளபதி விஜய் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னும் போது ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. வா, அவங்களுக்கும் விஜய் பிடிக்குமா, எனக்கும் விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன். எதை சொன்னேன்னா இப்போ நான் சொல்ல போகிறது. பட் யாருக்காச்சும் பிடிஎஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பிடிஎஸ் தெரியுமா, எனக்கு பிடிஎஸ் தெரியும், அப்படியே ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, அதோட ஸ்டாப்பிங். பிடிஎஸ்ல யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நேமை சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான் பிடிக்கணும், உனக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கோவத்தை வெளிக்காட்டாமல் உள்ள ஒரு பொசசிவ் இல்லை, ஒரு வெறியாகவும் பாருங்க. ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு, இவளுக்கு ஏன் பிடிச்சிருக்கு, உனக்கு ஏன் ஜங்குக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு வெறி. ஏன் அப்படின்னு தெரியல. இது பொசசிவாக ஒரு டீசெண்டாக சொல்லணும், ஒரு பொசசிவாக சொல்லிடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் தான் ஜங்கு பிடிச்சிட்டு சா வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன். இப்போ வேணால் எனக்கு பிடிஎஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிஎஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்குவா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் எனக்கு மட்டும்தான் பிடிக்கணும், வேறு யாருக்குமே ஜங்குக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருந்துட்டு, நீங்களும் என்ன மாதிரி இருந்து திருந்துட்டீங்களா, இல்லை திருந்தாமல் தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கீங்களா பயப்பிள்ளைங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க.